ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் யங்ஸாக பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோ என்னென்னா, நேற்று போன பாட்டில் நம்ம விட்டுருப்போம்ல ஒரு இடம், அந்த டெசர்ட் ரைட். அந்த டெசர்ட்லேருந்து தான் இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம். அண்ட் லெட்ஸ் கோ டு த வீடியோ. விஷயம் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நம்ம டெசர்ட்டுக்கு வந்துட்டோம். பட் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி நமக்கு நைட் ஆகிடுச்சு. அண்ட் அங்கேருந்து நம்ம சர்வே பண்ணணும் அப்படின்னா இந்த லேம்பை நம்ம போடணும். அண்ட் நம்ம கூட ஹேரியும் இருக்கான் சப்போர்ட்டுக்கு. அண்ட் நம்ம லேம்பை போடலாம். அண்ட் ஒரு 4 லேம்பை போட்டு இங்கே ஒரு ஸ்டே மாதிரி நம்ம நைட்டு ஃபுல்லாக இருந்துட்டு காலையில் நம்ம போகிறது தான் ஐடியா. அண்ட் நம்ம இங்கே தங்கிறதுக்கான இது வந்தாலும் பட் இங்கே நிறைய ஆபத்துங்க இருக்குது. நான் சொன்னேன்ல, ஸ்கெலிட்டன் ஜாம்பிஸ் மாதிரி, அந்த மாதிரிட்டேருந்து நம்ம சேஃப் பண்ணதுக்கு நம்ம பெரிய இடமா கட்டணும். ஏன்னா டெசர்ட்டில் அவனுங்களாம் நிறைய பேர் இருப்பானுங்க, அதனால தான். அண்ட் இங்கேருந்து நம்ம இதை கனெக்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம ஒரு இடத்த பில்ட் பண்ணலாம். அண்ட் இங்கேருந்து இதை வச்சாச்சு. அண்ட் இந்த சைட்லேருந்து இதை வைப்போம். அண்ட் இதை இங்கேருந்து கனெக்ட் பண்ணலாம். அண்ட் தெரியுது கொஞ்சம் கோணமாக தான் கட்டியிருக்கேன் அப்படின்னு, பட் இட்ஸ் ஓகே. பட் அதை நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே இதை வச்சாச்சு. அண்ட் இதை ஃபுல்லாக நாம் கவர் பண்ணிக்கலாம் கைஸ், கவர் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இதை கவர் பண்ணியாச்சு. அண்ட் இது பட் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால இங்கேயே நம்ம கட்டி அதை கரெக்ட் பண்ணலாம். அண்ட் அந்த பக்கத்தையும் போட்டோம். அண்ட் 1 2 3 4 அண்ட் போட்டாச்சு. அண்ட் இது இந்த சைட்லேருந்து போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் அதே அந்த சைட்லேருந்து போடலாம். அண்ட் என் வாய்ஸ் ஓவர் கொஞ்சம் திக்கி தான் வரும். அதுக்கு பிகாஸ் நான் வந்து கேம் ப்ளே பண்ணி முடிச்சுட்டு அதுக்காக நான் வாய்ஸ் ஓவர் லேட்டாக தான் பண்ணுவேன். எனிவே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒரு பீஸ் இருக்குது. அண்ட் இங்கேருந்து நம்ம ஒரு பேரியர் தள்ளி போடா. அண்ட் ஹேரி தள்ளி போக மாட்டான், ஏன்னா அவன் ஒரு தெரியும்ல நம்ம பேச்சையே மதிக்காமல் சுற்றிட்டு ஒரு ஆள். அண்ட் இதுங்கெல்லாம் போட்டாச்சு. அண்ட் அங்கே போட்டாச்சு. அண்ட் ஓகே, அதை ரேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே போட்டு இங்கே ஹேரி வாரதுக்கான ஒரு பிளேஸ் இல்லை. இங்கே ஹேரி காணல. என்னடா அந்த பக்கம் இருக்கா? ஹேரி ப்ரோ இங்கே வா ப்ரோ. அண்ட் ஓகே, ஹேரி வந்துடுவான். அண்ட் அடப்பாவி வெளியே வந்துட்டியாடா. சரி, ஓகே. அண்ட் இங்கேருந்து நம்ம மேலே ஏறியதுக்கான ஒரு இடத்தையும் செட் பண்ணிக்கலாம். அது இந்த பக்கம் வேணாம், இந்த பக்கம் வைக்கலாம். ஏன்னா பிகாஸ் இருந்தால் ஓகே, இது ஈஸின்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கேருந்து நம்ம இங்கே போனோன்னா நம்ம ஏணி எடுத்துக்கலாம். அண்ட் இதாக இருக்குது. ஏன்னா அதுக்கெல்லாம் ஒவ்வொரு பேர் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் புரிஞ்சு வச்சுருக்க அளவுக்கு நான் அதை சொல்லியேன். அது உங்களுக்கு விளங்குது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லைனா நான் சேஞ்ச் பண்ணிக்கேன். அண்ட் அதுக்கு எடுத்தாச்சு. நான் அதை அப்படியே சுற்றி வலிச்சு போட போகிறோம். அண்ட் இந்த இடத்துல இருக்குது. இந்த கேட் இப்படியே இங்கே ஒன்று, அண்ட் இங்கே ஒன்று, அண்ட் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அப்படியே நம்ம அப்படியே நைட்டு ஃபுல்லாக தான் நம்ம கட்டிகிட்டு இருக்க போகிறோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஓவராக நம்ம இருக்கிறதுக்கு இதை பில்ட் பண்ணிருக்கோம் போல். அண்ட் ஓகே, பரவாயில்ல, ஏதோ பண்ணோம். அண்ட் நீங்கள் வச்சாச்சு. அண்ட் நீங்கள் வச்சாச்சு. அண்ட் ஒரு வேலை இது கனெக்ட் ஆகாத மாதிரி இருக்கு. அண்ட் மேபி நம்ம இந்த பாட்டை தூக்கிடலாம். இந்த சைடில் இருக்க பாட்டை தூக்கி நம்ம வுட்டு வச்சுக்கலாம். அது கரெக்டாக இருக்கும். அண்ட் வுட்டை இங்கே வச்சு பார்ப்போம். அண்ட் இது குட். அண்ட் இங்கேயும் அதே மாதிரி காப்பி பண்ணிக்கலாம். இங்கேயும் காப்பி பண்ணலாம். அண்ட் இங்கேயும் காப்பி பண்ணியாச்சு. அண்ட் இங்கேயும் காப்பி பண்ணால் முடிஞ்சிடுச்சு. அண்ட் இங்கே வச்சுருக்கோம். அண்ட் இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே ஒரு 2 3 பிளாக்ஸ் வச்சுட்டோன்னா அது கரெக்டாக இருக்கும். அண்ட் இங்கேயும் வச்சாச்சு. அண்ட் அங்கேயும் வைப்போம். அண்ட் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டு ஆனால் நம்ம ஹேரி எங்கே இருக்கான்னு நான் மறந்துட்டேன். அண்ட் அவன் எப்படி கீழே தான் இருப்பான். பிகாஸ் அவன் வந்து எப்படின்னா இதுக்கு மேலே ஏற மாட்டான். பிகாஸ் அவன் கீழேயே எங்கேயா ஒன்று சுருண்டுட்டு இருப்பான், இல்லைனா ஓடிக்கிட்டு இருப்பான். அதுதான் அவன் வேலையை. அண்ட் இதெல்லாம் அப்படியே ஃபுல் கவர் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேயும் கவர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்மோஸ்ட் ஒர்க் முடிஞ்சிடுச்சு. பட் நம்ம இங்கேருந்து போகிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம வேணால் கீழே போயிடலாம். அண்ட் கஷ்டம்தான். அண்ட் கீழே போகலாம். அண்ட் ஹேரி எங்கே நான் சுற்றிட்டு இருக்கேன்ல சேனலில், அவன் அப்படி தான் அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருப்பான். அண்ட் வந்து அவனுக்கு ஸ்பான் ஆகிறதுக்கும் ஒரு பவர் இருக்குது. இப்போ ஒரு வேளை நம்ம தூரமாக போயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு அவன் ஸ்பான் ஆகி வந்துடுவான். அண்ட் நம்ம ஸ்லோவாக போனோன்னா நம்மளை ஃபாலோ பண்ணி வருவான். அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். பட் செத்து போயிட்டான் அப்படின்னா, மேபி அவன் செத்துட்டான் அப்படின்னா அவனை நம்ம ஃபஸ்ட்லேருந்து கொண்டு வரணும். அவ்வளோதான் மேட்ரு. அதான், அதனால் அவன் சாகாமல் மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அண்ட் நம்ம இப்போ வந்து ஒரு நமக்கான ஒரு செக்யூரிட்டி சிஸ்டத்தை பில்ட் பண்ணலாம். அண்ட் அது மோஸ்ட்லி அடங்குயால் என்னடா இது சும்மா இருந்தது கிளப்பி விட்டேன். ஹேரி போ. ஹேரி என்னடா உனக்கு என்னடா பிரச்சனை? நான் தான் சொன்னேனே காய்ஸ், அவன் அப்படி தான். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு சொத்து இது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஏன்னா அவன் வந்து கீழே விழுந்துட்டான், நாம் தான் போய் காப்பாற்றிட்டு வரணும். அவனுக்கு அதெல்லாம் வரது கிடையாது. சரி,
அண்ட் ஓகே நம்ம இதை வந்து ஃபில் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு தேவையான கட்டுறதுக்கு இருக்கிறதுனால அதை ஃபில் பண்ணிடலாம். அண்ட் இப்படி தான் சாண்ட் இப்படி தான் கீழே வரும். அண்ட் டெசர்ட்டில் அப்படி தான் அந்த இதெல்லாம். அண்ட் தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் இப்படியே நம்ம ஒரு ஃபுல் பாக்ஸ் ஷேப்பில் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். நான் என்ன கட்ட போகிறேன் அப்படின்னா வந்து லாவா ட்ராப். அது வந்து ஒரு மைன்கிராஃப்டில் இருக்க ஒரு ட்ராப் தான். அண்ட் அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா வந்து இப்படி ஒரு அண்ட் அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி 50 சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம லைவில் ப்ளே பண்ணலாம் மைன்கிராஃப்ட்டை. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு. அண்ட் இது வந்து என்னென்னா அப்படின்னா இந்த ஃபுல் ட்ராப்பையும் நம்ம கட்டி முடிச்சுட்டு அண்ட் அது கீழே நம்ம லாவாவை போடணும். அண்ட் லாவாவை போட்டு முடிச்சுட்டு அண்ட் அதுக்கு மேலே நம்ம ஒரு சின்ன ஒரு மெக்கானிக் ஒர்க்ஸை பண்ணோம் அப்படின்னா அது கரெக்டாக ஒர்க் ஆகும். நமக்கு வந்து தெரியும் அங்கே லாவா இருக்குன்னு. பட் வால் ஸ்கெலிட்டன் ஜாம்பிஸுக்கெல்லாம் அது தெரியாது. அவனுங்க வந்து அந்த லாவாக்குள்ளேயே விழுந்து செத்துருவானுங்க. அதுதான் ஐடியா. அண்ட் இது பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து லாவா இப்போயே எடுக்க தேவையில்ல. அண்ட் இந்த டோர் இந்த இருக்குல்ல, இந்த டோர் எடுக்கணும். அண்ட் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த டோரை நம்ம அதுக்கு மேலே போடணும். அண்ட் இப்படி தான் நெல்லுங்க நான் போட்டு காட்டேன். இப்படி போட்டிங்க அப்படின்னா அது மேலே ஒரு டோர் மாதிரி இருக்கும். அண்ட் அது வந்து பேர் இருக்குது, பட் நான் அதை டோர்னே சொல்லிங்க. அண்ட் அது கீழே அது ஒர்க் பண்ணதுக்கான ஒரு இது வேணும். அதுதான் இந்த பட்டன். இந்த பட்டன் எடுத்து நம்ம அது பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா இப்படி வரும்போது அது ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். பட் நம்ம அதிலேருந்து வெளியே வந்துட்டோன்னா அது க்ளோஸ் ஆகிரும். அண்ட் இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது எப்படி ஒர்க் ஆகுன்னு. இந்த நம்ம ஹேரியை பண்ணி காட்டுவோம். மேபி நீங்கள் ஹேரி இப்போ போகிறத வேணால் பார்த்தீங்கன்னா அது அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஐயோ கீழே போட்டேனே. அண்ட் அப்படியே நம்ம கரெக்டாக வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து பட்டன்ஸை செட் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கு உள்ளால தான் நம்ம லாவாவை வைக்க போகிறோம். அண்ட் அப்படி வைக்கும்போது லாவாக்குள்ளே அவனுங்க விழுந்து செத்துருவானுங்க. இதெல்லாம் எதுக்காக நீ இப்போ பண்ணிட்டுருக்க அப்படின்னு கேட்டால் சிம்பிள் திங். பிகாஸ் நான் இந்த இடத்துலேருந்து ஏன் அந்த ஃபர்ஸ்ட் கட்டின ஹோம் வரைக்கும் ஒரு லைன் போடலான்னு இருக்கேன். லைக் அவ்வளோ இடம் வரைக்கும் நான் ஒரு பில்ட் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் அதனால தான் இங்கே ஒரு இந்த ஒருத்தன் வந்துட்டான்ல, இவன் பேர் வந்து மிஸ்ட்ரின்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இவன் வந்து எப்படின்னா வந்து மறைஞ்சிக்கிட்டே இருப்பான், ஸ்பீடாக மறைஞ்சிக்கிட்டே இருப்பான். இங்கே நிற்பான், அங்கே நிற்பான், திடீர்னு பார்த்தா நமக்கு பின்னால் கூட நிற்பான், அந்த மாதிரி. அண்ட் இப்போ இங்கே நிற்கணும்னு தெரியல. அண்ட் சம்டைம் வந்து நம்ம கட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம பிளாக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிடுவான். அது ஹுட்டு எதாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அவன் இங்கே தான் சுற்றிட்டு இருப்பான். அண்ட் பார்க்கலாம். அந்த நிற்கான்ல பைத்தியக்காரன் வந்தான்னா விட மாட்டான், போய் சாப்பிட. அண்ட் அப்படி தான் அவனுக்கு ஒரு மிஸ்டீரிக்கலான ஒரு பவர் இருக்குது. அண்ட் இதே நம்ம ஹெல்த் விளாட்ணும் அப்படின்னா நம்மளை இந்த டைம் நம்மளை போட்டு தள்ளிருப்பான். ஏன்னா தான் அவன் வேலையை இங்கேயும் இதை ஃபில் பண்ணிடலாம். ஏன்னா அது வந்து கரெக்டாக அப்போ தான் இருக்கும். அண்ட் இது வந்து இங்கே வைக்க மாட்டாங்க, அந்த டெசர்ட்டில் இருக்க ஒரு செடி தான் வைப்பாங்க. அண்ட் மேபி அது நான் லேட்டாக வைக்கேன். அண்ட் இது ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடலாம். அவன் வந்துடுவான். அண்ட் அவன் வந்தாலே பிரச்சனை சார் அவன் வந்தாலே பிரச்சனை. இந்த வந்துட்டான், இவன் எப்படி இந்த பங்க அங்கே வந்தால இப்போ இந்த பக்கத்துலேருந்து வருவான்ல, அவன் இன்னும் திருப்பி வந்துக்கிட்டே இருப்பான். வேணா இப்போ பாருங்கள், அவன் அப்படியே மாறி மாறி வந்துக்கிட்டே இருப்பான். பிரச்சனை மேல் பிரச்சனை அவன். ஏன்னா அவனை டிஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்ககிட்டேருந்து ஒரு காயின் மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும். ஏன்னா அதை வச்சு நாமளும் அவரே மாதிரியே போகலாம், ஸ்பீடாக இன்னொருத்துக்கு போகலாம். ஏன்னா அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் பவர் இதில் இருக்குது. அண்ட் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். அண்ட் ஓகே, இங்கேருந்து நம்ம லாவா போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் லாவா அடி. அண்ட் லாவா இங்கே இருக்குது. லாவா அண்ட் லாவா தெரில, பட் இதை போகணும்னு நினச்சால. அண்ட் இதை போட்டுடலாம். ஆட்டோமேட்டிக்காக என் மைண்டு வந்து ஒர்க் ஆகுது கைஸ். ஓகே, நான் பேசிகிட்டு இருக்க ஏதோ நான் என் மைண்ட் ஏதோ ஒர்க் பண்ணிட்டுருக்கு. பிகாஸ் நான் இதெல்லாம் விளையாடி கொஞ்சம் இது ஏன் வரல, இந்த இங்கே இருக்க விஷயம் இடிக்கிறனால தான் அது வரல. ஓகே, இது இப்படி வச்சுட்டேன்னா நான் அதுவும் சேஃப்டியாக இருக்கும். பிகாஸ் அந்த பக்கத்தில் இருந்தவனுங்க அந்த கேப்லேருந்து வர நினச்சானுங்க அப்படின்னா அதால் வர முடியாது. அதனால தான். அண்ட் இங்கேருந்து வச்சுட்டு இதையும் ஃபில் பண்ணிட்டு வைக்கலாம். ஏன்னா அப்போ அது கரெக்டாக இருக்கும். அண்ட் ஓகே, வச்சாச்சு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பட் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. லாஸ்ட்டாக லாவாவை போட்டோன்னா தெரியும் அவுட்புட் அப்படி கரெக்டாக வந்திருக்கா இல்லை வரலையா அப்படின்றது. பிகாஸ் அப்போ தான் அது மேலே ஒரு ஹோப் வரும். அண்ட் இங்கே லாவாங்க இப்போ தான் முக்கியமான மேட்ரு. இது லாவா. அண்ட் இதோ அப்படி ஓப்பன் பண்ணிட்டு காய்ஸ், இது இப்படி வரக்கூடாது, லைக் அது கீழே வரணும். கொய்யால்
ஐயோ மாற்றி போயிட்டேன் காய்ஸ், மாற்றி போட்டுட்டேன். சாரி காய்ஸ், அதை நான் மாற்றி போட்டுட்டேன். என்ன அப்படின்னா அது கீழால் வரணும். லைக் அது இன்னும் கொஞ்சம் டீப்பாக வரணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். பட் நான் அந்த இதை நான் நோட் பண்ணல. மேபி நம்ம திருப்பி அதை கரெக்டாக பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நான் எவ்வளோ எஃபெக்ட் போட்டு கட்டியிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன், அதனால தான். இதை உங்களுக்காக தான் ஆரம்பிச்சிங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த பிளேஸை கட்டிங்க. இங்கே வாடா ஹேரி, நான் செத்துலண்ணா. இருக்கான். அதான் அந்த ஹேரியே நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். உங்கள் பெட்டையும் நீங்கள் இந்த கேமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் உங்களுக்குள்ள. நான் வேணால் வெளியே வரல, மேபி வருவான். நம்ம இங்கே நிற்கலாம், இந்த வந்துட்டான்ல. நாம் இப்போ போய் இதெல்லாம் ஓக் ஆகுது. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது கீழே இருக்கிறத நம்ம கரெக்டாக செட் பண்ணோம்னு நினைக்கிறேன். எனிவே பாய், மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கங்க சார்.